ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, மெதுவடை தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். மழைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பை ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சோம் அப்படின்னாக்கா நல்லா வெண்ணெய் மாதிரி கிடைக்கும். பருப்பு நல்லா ஃபைனாக அரைக்கணும். நிறைய வடை ஆகும். வீட்டில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். தண்ணியில் மாவு போட்டாக்கா நல்லா பந்து மாதிரி மிதந்து வரணும். அதுதான் பக்குவம். மாவு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷாக அப்போவே இடித்து ஆட் பண்ண பெப்பர், உப்பு, இது மட்டும் போட்டால் போதும். சூப்பராக எங்களுக்கு நல்லா ஒரு டம்ளர் பருப்புக்கே நிறைய வடை கிடச்சிச்சு. வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட. அதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். வடை ரொம்ப ஈஸி தான். தண்ணியில் கை தொட்டுக்கிட்டு வடை எடுத்து நம்ம சிலர் ஓட்டை போடாமல் வடை போடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் போட்டிங்கன்னா நல்லா நல்லா வேகும். அது ஒரு காமெடியும் இருக்குது. அது வேண்டாம் இப்போது. ஸோ ஈஸியாக போடலாம் வீட்லேயே. நம்ம எது ஒன்றுமே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம நீட்டாக செய்வோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 டைம்ஸ் சரியாக வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே நல்லா வரும். அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், டேஸ்ட்டான வடை ரெடி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை மாதிரி நியூ கமர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.